டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வரும் 31ஆம் தேதி நடத்தப்படும் இந்தியா கூட்டணி பேரணிக்கு தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இதில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, சரத் பவார், உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். பொதுமக்களும் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கெஜ்ரிவாலுக்கு ஆசிர்வாதம் என்ற பெயரில் பிரச்சாரத்தை கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் தொடங்கியுள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் 3வது முறையாக காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். தனது கணவர் உண்மையான தேசபக்தர் என்றும் கெஜ்ரிவாலுக்காக பொதுமக்கள் பிரார்த்தனைகளையும் ஆசிர்வாதங்களையும் வழங்கலாம் என்றும் கூறினார். இதற்காக தனி வாட்ஸ்அப் எண்ணை வெளியிட்ட சுனிதா கெஜ்ரிவால், டெல்லி மக்கள் அனுப்பும் ஒவ்வொரு செய்தியும் கெஜ்ரிவாலை சென்றடையும் என்று உறுதியளித்தார். பீகாரில் மக்களவை தேர்தலுக்கான இந்தியா கூட்டணியில் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளன. தொகுதி உடன்பாட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் பீகார் தலைநகர் பாட்னாவில் இந்தியா கட்சிகள் தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். பீகாரில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி 26 தொகுதிகளில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், சிபிஐ எம்எல் கட்சி 3 தொகுதிகளிலும், சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சி தலா 1 தொகுதியிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல் மாநிலம் மண்டி தொகுதி பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.